நான் உங்கள் அட்வொகேட். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் வாணியம்பாடி திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு யாசகம், அதாவது யாசகம் கேட்குறாரு. எப்படி யாசகம் கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, கியூஆர் ஸ்கேனர் கோடை வச்சு யாசகம் கேட்டுருக்காரு. அதாவது பிச்சை எடுக்கிறது வந்து ஸ்கேனர் கோடை வச்சு பிச்சை எடுத்துருக்காரு. அப்போ நாடு எவ்வளோ டெவலப் ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ பெங்களூரில் நடைபாதை வியாபாரிகளுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு. அதாவது காய்கறி வியாபாரம், டீ கடை, பேக்கரி, இது மாதிரி சின்ன சின்ன கடைங்களுக்கு ஜிஎஸ்டி நோட் 4 லட்சம் 5 லட்சம் யூஸ் பண்ணதுக்கு வந்திருக்கு. யூஸ் பண்ண போகிறதுக்கு இல்லை, யூஸ் பண்ணதுக்கு வந்திருக்கிறதுனால இப்போ எல்லோரும் பெங்களூரில் பாதி பேர், முக்கால்வாசி நடைபாதை வியாபாரிகள் எல்லாம் கேஷாக கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் நடைமுறைக்கு வந்திருக்கு, ஆனால் ஃபுல்லாக வரல. பாதி பேர் பயப்படுறாங்க. வந்துட்டால் என்ன பண்ணுறது, நாளைக்கு எப்படி கட்டுறது? ஏன்னா அன்னாட காட்சிங்க எல்லோரும். இன்றைக்கி வந்தால் நாளைக்கு செலவு, இன்றைக்கி வந்தால் இன்றைக்கே செலவு. அந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு மாதம் ஒரு வருஷம் யூஸ் பண்ணுறதுக்குலாம் இப்போ வந்து டேக்ஸ் போட்டால் அவங்க எப்படி கட்ட முடியும்? அதனால் நடைபாதை வியாபாரிகள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸ்கேனர் கோடில் காசு வாங்கினீங்க அப்படின்னா என்றைக்கு வேணாலும் ஜிஎஸ்டி நோட்டீஸ் வரும். அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் டேக்ஸ் போட்டோன்னா எப்படி கட்ட முடியும்? ஃப்யூச்சரில் டேக்ஸ் கட்டுங்க அப்படின்னு சொன்னான்னா ஓகே, யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். யூஸ் பண்ணதுக்கு டேக்ஸ் கொடுங்க அப்படின்னா எங்கே போகிறது? யார் கையிலையும் இருக்காதுங்க. இப்போ எவ்வளோ பெரிய சீமன் தான் இருக்கட்டும், கையில் விட்டும் அவன் அன்னோட காட்சி தான். அன்றைக்கி என்ன சொல்லிருக்கோ அதை பார்ப்பான். அதனால் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னோட காட்சிங்க. அதாவது இன்றைக்கி வாங்கினா இன்றைக்கி செலவு, நாளைக்கு முதல் பண்ணணும். ஆனால் அது யூஸ் பண்ணதுக்கு வந்து டேக்ஸ் போடுறது பெரிய விஷயங்க. அதை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நடைபாதை வியாபாரிகள் பத்திரம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். கேஷ் எவ்வளோக்கு எவ்வளோ வாங்கணுமோ வாங்கிக்கோங்க. கியூஆர் கோட் இப்போ வரைக்கும் வரல, சில பேருக்கு நோட்டீஸ் வந்திருக்கு ஜிஎஸ்டிலேருந்து. அதனால் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்க்ரோல் பண்ணால் ஷேர் பண்ணால் கூட பரவாயில்ல, ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது ஒரு 4 பேருக்கு போகும் வீடியோ ஆட்டோமேட்டிக் ஸ்க்ராலில். அப்போது ஒரு வீடியோ அட்லீஸ்ட் ஒருத்தருக்காச்சும் யூஸ் ஆகும்னு பார்த்துருக்கேன். ஏன்னா ஒரு வீடியோ நல்லா தெரியும். எனக்கு தெரிஞ்சு 170 கால் வந்திருக்கு. எதுலன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் 10th 12th சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுட்டு தரமாட்டேங்கிறாங்க. ஒரிஜினல் 10th 12th சர்டிஃபிகேட்டை வச்சு வாங்க மாட்டேங்கிறாங்க, தரமாட்டேங்கிறாங்க. என்னால் ஃபர்தர் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்ற விஷயத்துக்கு நிறைய கால்ஸ் வந்திருக்கு, எக்கச்சக்கமான கால்ஸ் வந்திருக்கு. அதனால் ஒரு வீடியோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரால் ஆகும், அப்போது வீடியோஸ் வரும். அதனால் சொல்கிறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ரொம்ப யூஸ் ஆகும். ஒருத்தருக்கு யூஸ் ஆனாலும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.